சிவதந்தை ஞான வைரத்துளிகள். இனிமையான குழந்தைகளே, தனது சுயமரியாதை எனும் கௌரவத்தில் இருங்கள். மேலும் நேரத்தின் மகத்துவம் புரிந்து எவரடியாகுங்கள். அனைத்து குழந்தைகளுமே சீட்டில்தான் அமர்ந்துள்ளார்கள். ஆனால் சில ஏகாக்கிரதா ஒருமுக மனோநிலையில் அமர்ந்துள்ளனர். சிலரோ எண்ணத்தால் தடுமாற்றமடைகின்றனர். குழந்தைகள் அனைவரும் கூட ஏகாக்கிரதா நிலையிலேயே நிலை பெறவே விரும்புகின்றனர். தனது விதவிதமான சுயமரியாதை தெரிந்தபோதும் சிந்தித்தபோதும் ஏகாக்கிரதா நிலையை தவறவிடுகின்றனர். சதா ஏக்கரஸ் நிலை என்பது குறைவாகவே உள்ளது. அனுபவம் ஆகிறது. அனைத்திலும் முதன்மையான சுயமரியாதை எந்த தந்தையின் நினைவில் சதா இருக்கின்றேனோ அவரது நேரடி குழந்தை ஆகி உள்ளேன். நம்பர் 1 குழந்தை. சிருஷ்டியை படைக்கும் படைப்பாளரின் முதல் படைப்பு நீங்கள். உலகத்தில் மூதாதையர் பூஜைக்குரியவர் நீங்கள். ஒவ்வொரு குழந்தையையும் ஆதாரமூர்த்தி உதாரணமூர்த்திகளாக வைத்துள்ளார். நமக்கு பாபா பரமாத்மா ஆசனம் ஒளிகிரீடம் நினைவுத் திலகம் யாவும் கொடுத்துள்ளார். முழு கல்பத்திலும் சத்யுகத்தின் மிக உயர்ந்த ஆசனமே ஆயினும் பரமாத்மாவின் உள்ளம் எனும் ஆசனம் குழந்தைகளான உங்களுக்கு மட்டுமே பிராப்தம் ஆகின்றது. சுயமரியாதை மறக்கும் காரணத்தினாலேயேதான் தேக உணர்வு தேக அபிமானம் வருகின்றது. இன்னல் ஏற்படுகின்றது. பெரும்பாலான குழந்தைகள் நன்கு ஞானம் நிறைந்தவர்களாகவே உள்ளனர். ஆனால் சக்தியில் நிரம்பியவராக பவரஃபுல் ஆகவில்லை. அனைவருக்கும் அனைத்தும் கொடுத்துள்ளார். தந்தையும் எல்லையில்லாதவர், பொக்கிஷமும் எல்லை இல்லாதது. சுயமரியாதை என்னும் ஆசனத்தில் அமருங்கள். தடுமாற்றம் கூடாது. யாரெல்லாம் உளமாற மேரா பாபா என்கிறீர்களோ, பாபாவும் என்னுடைய குழந்தாய் மேரா பச்சே என ஏற்றுக்கொண்டார் எனில் அவர்கள் யாவரும் பொறுப்பானவர்களே. இறுதி விநாசத்தை விடுங்கள். உங்களது உடலின் இறுதி விநாசம் தெரியுமா? யாருக்காவது நான் இந்த தேதியில் உடலை விடுவேன் என்று தெரியுமா? நேரத்தின் மதிப்பை உணருங்கள். இது ஆயுள் குறைவான சின்னஞ்சிறிய யுகம். ஆனால் மிக உயர்ந்த பிராப்திகளைத் தரும் யுகம். ஏனெனில் மிகப்பெரிய தந்தை இந்த சிறிய யுகத்தில்தான் வருகின்றார். பெரிய யுகங்களில் வருவதில்லை. தன்னையும் நேரத்தையும் தன்னைப் பற்றிய சுயமரியாதை நேரத்தின் மகத்துவம் கவனக்குறைவு கூடாது. தன்னை உணருங்கள். தன்னை மட்டுமே உணருங்கள். பிறரை அல்ல. அன்பின் அடையாளம் என்ன? உடன் இருப்பது, உடன் செல்வது, உடன் வருவது. இதுவே அன்பின் அடையாளம். ஸ்ரீமத் என்னும் கையை பிடித்துக் கொண்டே செல்ல வேண்டும். அனைவருமே கூடவே வரவேண்டும். எவரெடியாக இருக்க வேண்டும். திட சங்கல்பம் என்னும் மனோநிலையில் நிலை பெறுங்கள். திட சங்கல்பம் தனக்காக செய்யுங்கள். நல்லது. சிவதந்தை தந்த வரதான நினைவின் பிராப்தி. மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் திஸ் டே. ஓம் சாந்தி. நான் பரமபிதா சிவபாபாவின் பாக்கியசாலியான குழந்தை. சகஜ யோகி ஆத்மா நான். பவித்திரத்தின் அதிர்வுகளை சம்பூரணமாக அனுபவிக்கும் அகாலமூர்த்தி ஆத்மா. ஆனந்த சொரூப ஆத்மா. சிவபாபாவின் சமீபத்துவமும் நிகழும் புருஷோத்தம சங்கமயுக கனிவும் எனது உயிரணுக்களில் புகுந்து எனக்கு அகில ஆழ்ந்த அமைதியை அளிக்கின்றன. என் மனம், புத்தி மற்றும் சன்ஸ்காரங்கள் அனைத்தையும் சிவபாபாவின் ஞானத்தாலும் யோகத்தாலும் தூய்மையாக்கியுள்ளேன். எனது சிவபாபாவை நினைத்தபடியே நெருக்கமான யோகத்தில் இருப்பதன் மூலம் நான் எனது பழைய இயல்புகளையும் பழைய சன்ஸ்காரங்களையும் எரித்துவிட்டேன். நான் பிந்து சொரூப ஆத்மா. என் புத்தி உலகத்தின் சாமர்த்தியத்தால் அல்ல, பாபாவின் ஞானத்தால் நிறைகிறது.
நான் பாபாவின் குழந்தையாக இருக்கிறேன். நான் உளமார மேரா பாபா என்று சொல்கிறேன். என் இதயம் உண்மையானது. பாபா எனது சுத்தமான உள்ளத்தை நேசிக்கிறார். நான் பாபாவுடன் ஆன்மீக வியாபாரம் செய்கிறேன். இந்த வியாபாரம் ஒரு நொடியில் நடக்கிறது. உலகின் ஈர்ப்புகள் எனக்கு இல்லாது போயின. பாபா எனக்கு ஆனந்தம், அமைதி, சக்தி எனும் பொக்கிஷங்களை அளிக்கிறார். நான் பாபாவுக்கு என் சுத்தமான மனம், பாசமற்ற பற்று, முழுமையான நம்பிக்கை ஆகியவற்றை அளிக்கிறேன். அந்த பரிமாற்றம் எல்லா யுகங்களிலும் கிடைக்காதது. நான் வெளிப்படையானவன், ஏனெனில் நான் பாபாவின் பெயர் பதிவேட்டில் முக்கிய பிரமுகன். என் உள்ளத்தில் ரகசியம், சாமர்த்தியம், போலித்தனம் எதுவுமில்லை. என் யோகக் கணக்கு எப்போதும் பவித்திரமாக இருக்கிறது. என் ஆன்மீக ஆஸ்திகள் பூரணமாக நிறைந்துள்ளது. என் மனம் பூரண சுத்தம், அன்பு, அமைதி, பேரின்பத்தில் நிலைத்துள்ளது. நான் இப்போது பரமபதத்தில், பரமசக்தியில், பரம சாந்தியில் இருக்கிறேன். ஆத்மா இப்போது பரிபூரண தேவதையான நிலையை அடைந்துவிட்டது. எந்தவிதமான விகாரம் இல்லாத நிரந்தர தூய்மை, பேரொளி நிலை. ஆத்மாவின் எண்ணுள் மதிப்புகளின் வரிசை, அன்பு, ஞானம், தூய்மை, சக்திகள், ஆனந்தம், இன்பம், சாந்தி, ஆழ்ந்த அமைதி அனைத்தும் சிவபாபா எனக்கு நேரடியாகக் கொடுத்த பரிசுகள். ஆத்மா, நான் இப்போது சக்தியுடனும் ஞானத்துடனும் பரம சாந்தியுடனும் இணைந்திருக்கிறேன். சதா பாபாவின் நினைவிலும் பரமத்தினில் நிலைத்த நிலையிலும் உலகத்திற்கு ஒளியாய், அமைதியாய், ஆனந்தமாகத் திகழ எனது ஆன்மீக பயணம் பாபாவின் அன்பால் நிரந்தரமாக அடைந்திருக்கின்றேன். சிவதந்தைக்கு நன்றி. நல்லது. மன்மனாபவ. தன்னை ஆத்மா என உணர்ந்து ஆத்மாவின் தந்தையான பரமாத்மாவை அன்போடு நினைவு செய்தால் ஆத்மாவில் இருக்கும் 63 ஜென்மங்களின் பாவ கர்மங்கள் அழிந்து போகின்றன. ஓம் சாந்தி.